இந்த பையனுக்கு ஒரு கண்ணாடி கிடைக்குது. அதை வச்சு அவன் யாரை பார்க்கறானோ அவங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மூலமா அவனுக்கு தெளிவா தெரியுது. இப்படி இருக்க அவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா ஒரு பொண்ணை இடிச்சிருவான். இடிச்சிட்டு அந்த கண்ணாடி வழியா அவளை பார்க்கறான். பார்த்தா அவ குன்ஃபு பண்ற மாதிரி Dress எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த குட்டி பையன் உடனே அந்த பொண்ணு கிட்ட நீங்க இந்த கண்ணாடி வழியா பார்த்தா ரொம்பவே அழகா தெரியுறீங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் அதே கண்ணாடியை வச்சு அவளுடைய பாய் ஃப்ரெண்டையும் பார்க்கறான். பார்த்தா அவனுமே அதே கெட்டப்ல தான் இருக்கான். ஆனா தலையில ஏதோ தொப்பிலாம் போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே அந்த குட்டி பையன் அவங்க கிட்ட உன்னுடைய மத்த பார்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்கறான். அதனால அவனுக்கு கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து அந்த குட்டி பையன் பக்கத்துல உட்கார்றா. அந்த குட்டி பையன் அவளையும் அந்த கண்ணாடி வழியா பார்க்கறான். அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆக்சுவலா இந்த கண்ணாடி இந்த குட்டி பையன்தே கிடையாது, வேற ஒரு நபருடையது. அவர் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை இவன் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவர் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு அங்க இருக்கிற சிசிடிவி வழியா யார் எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு இந்த பையனை வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அவங்க கிட்ட இருக்கிற அவருடைய கண்ணாடியை வாங்கி அது வழியா அந்த குட்டி பையனை பாக்குறாரு. பார்த்தா அவன் ஒரு குட்டி நாய் மாதிரி இருக்கிறான். ஆக்சுவலா இதுக்கு முன்னால இவன் நாயா தான் பிறந்திருப்பான். அதை இவர் தான் எடுத்து பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது.